இருந்தாலும் இத நான் எதிர்பார்க்கல. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்க்கு 2 டிக்கெட் இருக்கு. உடனே கிளம்பி சென்னைக்கு வான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானே என் மேனேஜருக்கு ஒரு சிக் லீவ் மெயில தட்டி விட்டுட்டு உடனே ட்ரெயின புடிச்சு 9 ஹார்ஸ் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். சென்னை மக்களே இந்த வெயில எப்படி சமாளிக்கிறீங்கன்னே தெரியலையே. மேட்ச்க்கு போறவங்களா இருக்கும் இலவசமா பேருந்து விட்டிருந்தாங்க. அதுல ஏறி பயணம் பண்ணி ஸ்டேடியம் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போனா எங்க பார்த்தாலும் ஒரே எல்லாருமே இருக்காங்க. எனக்குன்னா பார்த்துட்டு ஒரே குஷியா ஆயிடுச்சு. உள்ள போறப்போ FedEx வர ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அங்க போயிட்டு லைட்டா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸ்டேடியம்குள்ள போனா கொக்கா மக்கா எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவ்வளவு நாளா டிவிலே பார்த்து ரசிச்ச மேட்ச ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல போயிட்டு பாக்குறப்போ அதோட ஃபீலே தனி ஃபீல் தான். மேட்ச் மாதிரி பேட்டிங்ல சொதப்பிடான்னு நினைச்சேன். ஆனா இந்த வாட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அத 2-10 அடிச்சிட்டோமே, இன்னைக்கு மேட்ச் நம்ம கையில தான் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். லைட்டா வேற பசிச்சா இன்னிங்ஸ் பிரேக்ல போயிட்டு மீட் அண்ட் நீட்ல பர்கரும் ரேப்பும் வாங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஈரோடு மகேஷனாவை பார்த்தோம். அப்படியே அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு நேரா செகண்ட் ஹாஃப் பார்க்க வந்து உட்கார்ந்தோம். 10 ஓவர்ல கஷ்டப்பட்டு அடிச்ச ரன்ன 1/2 ஓவர்ல வாரி சாப்பிட்டு போயிட்டீங்களேடா. இருந்தாலும் அந்த பவுலிங்க கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேட்ச் பார்க்கவே தோணல. மேட்ச்ல இந்த ஃபுல் ஃபோக்கஸ தூக்கி அந்த சேர் கேர்ள்ஸ் மேல தான் வச்சோம். எந்த ஆங்கில இருந்து பார்க்கடா உங்களுக்கு என்ன பார்க்க சஞ்சு சாம்சன் மாதிரி தெரியுது. ஆளாளு கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க.